ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம மாடி தோட்டத்தில் ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம். அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளவர் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் ரோஸ் வந்து நிறைய பூ பூத்துருக்குது. ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸை பொறுத்த அளவில் வந்து என்ன சொல்கிறது, திழுத்து மொட்டு வந்து ஃபுல்லாக வந்து கொத்து கொத்தாக பூ பூத்துட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்தவும் பஞ்சா முட்டு வச்சிருக்குது. இது நாங்கள் வாங்கி வச்சு ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஃபுல்லாக வாங்கிட்டு வந்த அன்னையிலேருந்தே ஃபுல்லாக தழுத்து நமக்கு வந்து ஒரு ஸ்டெப் பூ பூத்து முடியும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டோன்னா அடுத்து தழுக்கும், அடுத்து திரும்பவும் பூ பூக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஸோ வந்து நிறைய பூ பூக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரிப்பட்ட ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நிறைய பூக்கள் இருக்கும். அடுத்தது இது இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டி, எல்லோ கலரில் பூப்பாங்க. அடுத்ததாக வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுவாங்க. பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் பூப்பாங்க. எல்லோ கலர் நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது பூத்துட்டு வேறு கலர் சேஞ்ச் ஆகுது, ஒயிட் கலரு. அடுத்ததாக வந்து நம்ம கட்டர் ரோஸ் எல்லாம் வந்து நிறைய பூ பூத்து தான் இருக்கிறாங்க. பாருங்கள், பூவும் பூத்துருக்காங்க, புல்லும் வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் வந்து இதை வந்து செண்டு ரோஸு. இதுவும் ஒரு 1-2 பூ பூத்துருக்காங்க. ஃபுல்லாகவுமே காட்டு தெளிலாகவே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அழகாக பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய மொட்டும் வச்சுருக்குது. அடுத்ததாக வந்து இது வந்து இந்த கலர் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலரு. கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப காஞ்ச பூ மாதிரி பூத்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா அழகாக பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா அழகாக திழுத்து சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் எப்படி பூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய மொட்டு பஞ்சாக தான் மொட்டு வச்சுருக்காங்க, 3-4ன்ட்டு. மெதுவாக பார்த்து போகிறீங்க. இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம வந்து இந்த ரோஸ் பறிக்கலாம். இது வந்து பொடி பொடி பட்டன் ரோஸ் வெரைட்டி கலெக்ஷன் தான். இதுவுமே எப்போவுமே நிறைய பூ பூக்க வெரைட்டி கலெக்ஷன் தான். அடுத்ததாக நம்ம பட்டன் ரோஸ் வெரைட்டி, இது நம்மக்கிட்ட சேல்ஸுக்கும் கூட இருந்துச்சு. அந்த கலெக்ஷன்ஸ் தான் இது. எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். பூ வந்து ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த அளவில் இந்த மாதிரி பட்டன் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து பூ வந்து கரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபர்டிலைசர் கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தோன்னா போதும். திழுத்து நமக்கு வந்து நாட்டு வெரைட்டி ரோஸ் மாதிரி பூ பூக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே. எப்போவுமே பூ இருக்கும். பாருங்கள், நம்ம பூ பறித்து முடிச்சாச்சு. நான் அடுத்த ஸ்டெப் இந்த மொட்டெல்லாம் அடுத்து ரெடி ஆகியாச்சு. அடுத்து என்ன பாருங்கள், இந்த ரோஸ்லேயுமே இன்னும் பஞ்சாக இருக்குது பாருங்கள் மொட்டு. பூ பறிச்சாச்சு. இன்னும் அடுத்து நமக்கு மொட்டெல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு பூ இருக்குது. அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம வந்து இந்த நாட்டு மஞ்சளில் ஒரே ஒரு ரோஸ் இருக்குது, பறிச்சாச்சு. அது வந்து காக்கட்டான் பூ பூத்துருக்குது. அப்புறமா வந்து நம்ம நாட்டு வெரைட்டி ரோஸில் வந்து ஒரு பூ பூத்துருக்குது. இதுவும் பன்னீர் ரோஸுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறமா இந்த பூ கொட்டிரும், பூத்து 2 நாள் ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து நம்ம காஷ்மீரி ரோஸும் இருக்குது. வெல்வெட் ரோஸ் பாருங்கள், காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அதோட மூடை மட்டும் எடுத்து தான் நான் நட்டு வச்சேன். பரவாயில்ல, இது வந்து ஆல்ரெடி ஒரு ரோஸ் இருந்ததுக்குள்ளாடியே தான் வச்சுருந்தேன். பூ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னமும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆக்சுவலி வந்து மொத்தமாக காஞ்சி போச்சு. ஒரே ஒரு பக்கம் கிளை தான் இருந்துச்சு. எனக்கு பாட்டு தேவைப்பட்டு, ஸோ அதனால் நான் வந்து இதை எடுத்து வேறு பாட்டில் இது கூட சேர்த்தே வச்சுட்டேன். இது வந்து உதிர்ந்துடுச்சு, அது வேண்டாம். அடுத்தது வந்து இது காஷ்மீரி ரோஸ் பூ இருக்குது. இது அந்த ஒயிட் கலர் ரோஸ் பூவும் இருக்குது. காஷ்மீரி ரோஸும் 2 பூ இருக்குது.
இந்த இருக்குது. அந்த ஒரு பூ மட்டும் தான் நல்ல பூ, வர பூ எல்லாமே பூத்து 2 நாள் ஆனது. அதில் நம்ம இன்னைக்கு கட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இந்த பன்னீர் ரோஸ் வந்து இன்றைக்கி பூத்த பூ தான். அப்புறமா வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் இருக்குது. இது வந்து எப்பவும் போல தான் நிறைய பூ பூத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த பூக்கள். அது காஞ்சிட்டு அடுத்ததாக வந்து இந்த பூக்கள் பூத்துருக்குது. அது காஞ்சிட்டு, அதில் காஞ்சிட்டு, அதெல்லாம் காஞ்சது. ஆனால் இந்த ஒரு பூ இருக்குது. ஃபைனலி நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் மட்டும் பறிக்கல, அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு கலர் ரோஸு இப்போ வந்து கொஞ்சம் பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நமக்கு வந்து நல்லா பூ பூக்கிற வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான். மேலே ஒரு பூ இருக்குது, அது வந்து உதிர்ந்துடுச்சு. அதை வந்து பறித்து விட்டாச்சு. அவ்வளோதான். ஃபைனலி இவ்வளோ பூக்கள் தான். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங்.